ஹலோ, வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியோட கீ இன்சைட்ஸும் அப்புறம் இந்த ரீசெண்டாக நடக்கிற இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட ஸ்கேமை பற்றி விலாவாரியாக பேச போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் 2-3 டேஸாக மீட்டிங் நடந்துச்சு. நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம சஞ்சய் மல்ஹோத்ரா, ஆர்பிஐயோட கவர்னர், என்ன சொன்னார்னா, ரெப்போ ரேட்டில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, 5.25% பாஸ்ட் லெவலில் வந்துச்சோ அதே தொடர மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு பாலிசி ஸ்டாண்ட்ஸில் நியூட்ரலாக இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏதாச்சும் டாலர்ஸ் உள்ளே வர வைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமான்ட்டு பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ஸை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக பண்ணல. ஆனால் வந்துட்டு இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, எஃபிஐஸ், அவங்க உள்ளே வரத்துக்கு அவங்க வந்துட்டு G6 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது ஒரு வரவேற்க விஷயம். பட் அது கவர்மெண்ட்டுக்கு போகிற இன்கம்ல அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன். பட் ஃபாரின் இன்ஃப்ளோ டாலர்ஸ் வர வைக்க, அது நம்ம வர வைக்கணும் போல. அவங்க எதுவும் பண்ணல இந்த மாதிரி ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வர வைக்கிற மாதிரி. பட் ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வர்றது ஒரு குட் திங். அப்புறம் வந்துட்டு இந்த பாண்ட்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸ், அந்த மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வருது. இதோட இன்டென்ஷன் எப்படி பார்க்கலாம்னா, நம்ம எக்கானமியில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி, அதாவது நிறையா இன்வெஸ்டர்ஸ் இப்போ எப்படி மார்க்கெட்டில், அதாவது யூடியூப்பில், சோஷியல் மீடியாஸில் இதில் கூட டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்க வைக்க பூஸ்ட் பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதை கன்சிடர் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓரியன்டாக தான் கொஞ்சம் மானிட்டரி பாலிசி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது வரவே இருக்கும். டெப்ட் வந்தால் தான் அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் வளரும், அப்படியே எக்கானமி வளரும், நம்ம ஜிடிபி க்ரோத் ஓவர் டைம் வளரும். ஜிடிபி க்ரோத் ரேட் பற்றி சொன்னால் வந்துட்டு ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால, க்ரூடு ப்ரைஸஸ்னால ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. 7%, 8% வளர்ந்துருக்க வேண்டிய எக்கானமி வந்துட்டு இப்போது ப்ரொஜெக்ஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. 6.6% தான் இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்க போது மாதிரி சொல்லியிருக்காங்க. 6.8லேருந்து கம்மி 6.6க்கு வந்திருக்கு. அதாவது அப்புறம் இன்ஃப்ளேஷனும் நாட் ஒன் இந்தியா, அக்ராஸ் தி வேர்ல்டு வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஏறிட்டு இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த டியூ டு குளோபலைசேஷன் சொசைட்டி, இந்தியாவிலையும் அதோட இம்பேக்ட் இருக்கு. அண்டு இந்த அதர் டென்ஷன்ஸ்னாலையும் குளோபல் சுச்சுவேஷன்ஸ்னாலையும் நம்மளோட இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எதிர்பார்த்தேன், இவ்வளோ கிரைசிஸ் நடக்கும்போது வந்துட்டு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான் இன்ஃப்ளேஷன் ஏறது. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் பாலிசிஸ் நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 4.6 இருக்குது குவார்டரா, அதாவது ஒரு குவார்ட்டர் அடுத்து கம்மிங் குவார்ட்டரில் வந்துட்டு Q3 வந்துட்டு, Q2 வந்துட்டு 4.7, Q3 5, Q4 5.5 வரைக்கும் போகிறதுக்கு இன்ஃப்ளேஷன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஒரு சின்ன சம்மரி அபவுட் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. கம்மிங் டு நம்ம ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம், அதை பற்றி பேச முன்னாடி 1 செகண்ட் பண்ணுறேன். யாராச்சும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்குற வரைக்கும் என்னென்னா வந்துட்டு அவங்க ஃபினான்ஷியல்ஸே வந்துட்டு கொஞ்சம் ஃபிஷியாக இருந்திருக்கு. ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஆக்சுவலாக உள்ளார மெயின் திங்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு ப்ரீஃபாக அந்த கம்பெனி பற்றி ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அது வந்துட்டு ஒரு கோல்டு ரிஃபைனரி கம்பெனி. அதோட மெயின் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு அண்ட் மெயின் பிஸ்னஸஸ் வந்துட்டு சிங்கப்பூர்லேயும் அப்புறம் ஸ்விட்சர்லாண்ட்லேயும் தான் நடக்குதுன்னு. பர்டிகுலராக அந்த ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது தெரிகிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்துட்டு, அவங்களோட 98% ஆஃப் தி இன்கம் ரெவன்யூ வர்றது வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து நடக்கிறது தான். பட் அதுக்கான அந்த ஆடிட்டட் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. என்னன்னு ஆடிட்டர்ஸ் கேட்கும்போது அதுக்கான அங்கே இருக்க லாஸ் வந்துட்டு இதெல்லாம் காமிக்க ஒத்துக்காது, அப்படி இப்படி ஏதோ மென்ஷன் பண்ணி அது ஒன்றும் காமிக்கலை. அதனால் வந்துட்டு ஓவர் பீரியட், அதாவது கிட்டத்தட்ட 2018 சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 15,000 crores பக்கம் 15 lakh crores வரைக்கும் ஸ்கேம் நடந்திருக்கு.
இப்போ நடந்தது. இப்போ வந்துட்டு இந்த 2023ல மாட்டிருக்கு. அப்போலேருந்து செபி வந்துட்டு பார்த்துட்டே வந்திருக்காங்க. கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட் வர்றதும் செபிலேருந்து அஃபிஷியல்ஸ் போய் கேட்கும்போது, ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன். இந்த ஒரு பர்டிகுலர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் 4 lakh crore பக்கம் வரைக்கும் வந்துட்டு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது அன்அக்கௌண்டடாக இருந்திருக்கு மணி. அது எப்படி வேணா சொல்லலாம். பேசிக்கலாக இது மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, அதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரலாக ரீட்டைலர்ஸ், அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். பர்டிகுலராக ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது எல்ஐசி நம்ம தெரிஞ்ச கம்பெனி தான், இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் வச்சுருந்துருக்காங்க. அதனால் எல்ஐசியோட ஸ்டாக்கும் மார்க்கெட்டில் அஃபெக்ட் அடி வாங்கியிருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படியே செங்குத்தாக விழுந்துருச்சு. இது வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல்ஸ் பார்த்து இந்த செபி கம்ப்ளைண்ட்டு அந்த அஃபிஷியல் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது மொத்தம் ஸ்கேம் ஆகி வெளியே வந்து மொத்தம் ஸ்கேம் பண்ணினால ஸ்டாக் அடி வாங்கி கீழே விழுந்துருச்சு. தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்த வரைக்கும் வெளியே வந்த இன்ஃபர்மேஷன். பட் அவங்க வந்துட்டு ஒரு ரெப்யூட்டட் ஃபேமிலி, மேத்தா. இந்த மேத்தான்னு பேர் யாரை வச்சுருந்து இந்த அர்ஷத் மேத்தா, இந்த மேத்தாலே பேர் வச்சுருந்தாலே ஸ்கேம் பண்ணுறதுன்னு பேர் போனாங்க கூட. ஆனால் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இதை மிட்டிகேட் பண்ணி வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் புதுசாக ஏதாச்சும் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.